குட் மார்னிங். இன்றைக்கி டே 17 இன்றைக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளைமேட் செம ஆசமாக இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் நைட்டில் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சுது. செம கிளைமேட்டாக இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்லாம் தோற்றுரும் போல். நல்ல நாள். 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீக்கில் ஒரு டார்கெட் என்னென்னா, போன வீக்கில் ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த வீக் கம்பல்சரி, இன்றைக்கி மண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மண்டேலேருந்து இந்த வீக் ஃபுல்லாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் டார்கெட்டு. 10,000 ஸ்டெப்ஸ் முடிக்கிறப்போ நேற்று கூகுள்லேருந்து எனக்கு இன்னொரு அப்டேட் மாதிரி, கூகுள் ஃபிட் ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறது, பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஹார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் போலங்க. நம்ம எவ்வளோ நடக்கிறோமோ அது எவ்வளோ பெனிஃபிட் ஹார்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. வெல் டன் மிஸ்டர் மதன் குமார், யூ டெட் நைஸ்லி, யூ அச்சீவ் யுவர் கோல் அப்படிலாம் வந்துருந்துச்சு. யாரா நீ? நான் நடக்கணும்னு நடந்தேன். நம்ம அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நார்மலாக நடக்கிற நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்னா, ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் பாடி பார்ட்ஸில் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை இண்டிகேட் பண்ணுற விதமாக ஹார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கூகுள் ஃபிட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஹார்ட்டுக்கு இது நல்லது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஓகே, வாக்கிங் போட தான் நம்ம டார்கெட். வாக்கிங் வெயிட் லாஸுக்கு நம்ம நினச்சோம், பட் எக்ஸ்ட்ராவாக நிறைய நல்லதும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த கோர் வெயிட் லாஸ் நடக்குதா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் நம்ம இன்னொரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் அதில் ரெடி பார்த்துருப்பீங்க. அதோட அப்டேட்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். முடிஞ்சால் அந்த கிளைமேட்லாம் பாருங்களேன், தெரியுதுங்களா? வானம் பாருங்கள், இன்னும் அப்படியே லைட்டாக கருமேகத்தோடையே இருக்குது. எஸ், இதுதான் இன்றைக்கி அப்டேட். 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். மிட் வே ஆஃப் த வாக்கிங்கில் இருக்கோம். நல்ல எனர்ஜி ட்ரைன் ஆகிட்டுருக்கு. எனர்ஜி ட்ரைன் ஆகுதுங்கிறத விட நீங்கள் பாருங்கள், வரி வரியாக இருக்கா? எஸ், செயின் போட்டாச்சு. வெற்றிகரமாக நல்லா ஸ்வெட்டாக இருக்குது. என்ன ஸ்வெட் போயிட்டுருக்கு. ஓகே, செயின் போட்டோம். அதை உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன். இன்னொரு விஷயம் கவனிச்சது என்னென்னா, நல்ல வாக்கிங் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் கவனித்தேன். மேபி அதோட சைக்காலஜிக்கல் தாட் லிங்க் ஆச்சு. உங்களுக்கும் ஒரு ரெக்கார்டிங் பர்பஸாக இருக்கட்டும், எனக்கு இது மெமரிஸோட பர்பஸாக இருக்கட்டும். என்ன அப்படின்னா, அந்த தூரத்தில் தெரியுதுங்களா, இது தென்னைமரம், இது தோப்பு மாதிரி. கீழே அவங்க கத்திரிக்காய் போட்டிருந்தாங்க. அது முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் சூப்பராக பச்சை பசேன்னு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நீட்டாக அவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க, நல்ல வேலை பார்த்து வளர்த்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, யாரோ ஒருத்தர் ரேண்டம் கை, அவரோட ஆடு மாடு அதிகமாக ஒரு 7 ஆடு, ஒரு பசு மாடு. என்ன நடந்துச்சுன்னா, அவர் மேபி அந்த ஓனர் இல்லை போல், அதாவது அந்த ஆட்டை பார்த்துக்கிட்டவர் அவர் இல்லை போல். நேராக வந்துச்சு, நேராக போய் காட்டுக்குள்ளே இறங்கிடுச்சு. ஓகே, மேபி அதுக்கு தெரியாது, ஆடு மாடுக்கு தெரியாது எங்கே சாப்பிடணும் எங்கே சாப்பிடக்கூடாதுன்னு. கொஞ்சம் 5 to 10 minutes ஆகிடுச்சுன்னு வைங்களேன். அந்த நல்லா வளர்ந்துருந்த அந்த செடியெல்லாம் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன தான் நல்ல வண்டி ஓட்டினாலும் சம்டைம்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? என்ன அவர் தெளிவாக வண்டி ஓட்டுவார், அவருக்கு போய் ஆக்சிடெண்ட்டுங்கிறீங்களே. கரெக்ட், நம்ம நல்லா தான் ஓட்டியிருப்போம். யாராவது ஒருத்தர் யாரோ ஒரு ப்ரெஷர்னால, அவர் பண்ண ஏதோ ஒரு தப்புனால அதெல்லாம் மைண்டில் நினச்சிக்கிட்டு வண்டியை கொண்டாந்து நம்ம மேலே விடுவாங்க. நம்ம தோட்டத்தை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறோம், ரைட்? கஷ்டப்பட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு நீட்டாக அப்பாட்ட பர்மிஷன்லாம் வாங்கி, அம்மாட்ட என்ன சொல்லுது, நிறைய விஷயங்களை கடந்து தான் நம்ம ரோட்டுக்கு வருவோம். அப்படியே ரோட்டுக்கு வந்தாலும் ஒரு சில மக்கள் நம்ம இடிக்க தான் செய்வாங்க. பட் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நான் வாக்கிங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு அந்த சீனை கவனித்தேன். ஏன்னா தோட்டத்துக்காரங்க குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
இங்கிட்டு தூரத்தில் இருந்து அந்த ஒரிஜினல் ஆடு மாடோட மேய்ச்சிட்டு இருந்தவர் அவரும் தூரத்துலேருந்து ஒடியாந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சரியாக கவனிக்கல போல். நான் என்ன நினச்சேன்னா ஒரு சண்டை நடக்க போகுது, ரைட்? ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க செடி, சண்டை எதுவும் நடக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில், ஏன்டா சண்டையில் எதிர்பார்ப்பியா? இல்லை, அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துருந்தேன். பார்த்தா 2 பேருமே ஸ்மூத்தாக குச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த தோட்டத்துக்காரங்க அடிக்க வராங்கன்னு நான் நினச்சேன். இல்லை, விரட்டுறதுக்கு தான் அவங்களும் வந்திருக்காங்க. இவங்க அந்த ஆடு மாடு மேய்ச்சவங்களும் சாரியோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்களே நான் எதிர்பார்த்தேன். இல்லை, அப்போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது, இது பிளான் பண்ணி செய்யப்பட்டது இல்லை, அதுவாக கேஷுவலாக நடந்துருச்சு. இருந்தாலும் தப்பு தான். இருந்தாலும் அவங்க அந்த தோட்டத்துக்காரங்க அதை அழகாக பண்ணிச்சதாக இருக்கட்டும், இல்லை இவர் அந்த பார்வையிலேயே அதுக்கு ஒரு சாரி சொன்னதாக இருக்கட்டும், இவருமே கொஞ்சம் ஓல்டாக தான் இருந்தார். விஷயங்கள் அதுதான். வாழ்க்கையில் நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கப்போ, நல்லா விளைஞ்சி நிற்கிறப்போ, இல்லை நல்லா வண்டி ஓட்டிகிட்ருக்கப்போ, இல்லை நல்லா படிக்கிறப்போ, நிறைய நீங்கள் என்ன நல்லதாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடக்க தான் செய்யும், ரைட்? இப்போ அந்த மாடு மொத்த தோட்டத்தையும் தின்றுச்சா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க மைண்ட் செட் அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 செடியை தானே கடிச்சிட்டேன், ஓகே போ. நான் இந்த 2-3 செடிக்காக, ஆனால் உண்மைதான், அந்த 2-3 செடியை வளர்த்தது ஏன் கஷ்டம், ஏன் உழைப்பு, கஷ்டப்பட்டு வளர வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் அந்த 2-3 செடி மேலேயே, நீங்கள் எடுத்த அந்த 2-3 செடி மேலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னா, இல்லை மீதி இருக்க செடியை காப்பாற்ற போகிறேன்னா? மீதி இருக்க செடியை காப்பாற்றுறதுக்காக அவங்க வேகமாக வந்தாங்க, காப்பாற்றிட்டாங்க. இதோட நிப்பாடி இருந்தால் பரவாயில்ல. எனக்கு எங்கே அவங்க பெரிய விஷயமா தெரிஞ்சாங்கன்னா, தப்பு பண்ணவங்கள திட்டலைங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, மாடு ஆடுங்கிறது அப்படி தான் இருக்கும், கவனக்குறைவு நடந்துருச்சு, அவரும் வயசானவர், அவராலையும் டக்குன்னு கேரி பண்ண முடியல, இது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த மைண்ட் செட், அதை நம்ம கற்றுக்கணுன்ற. வாழ்க்கையில் தப்பு நடக்குது, கரெக்ட் இல்லை, தப்பு நடந்துருச்சுன்னா தப்பே நினச்சிட்டு இருக்க போகிறோமா, இல்லை அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைச்சிக்கிட்டு டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு போகிறோமா, அதுக்கு நம்ம மைண்டை எப்படி வளர்த்திக்கிறோம். இது எனக்கு இன்றைக்கி நடந்த இந்த தோட்டம் தெரியுதுங்களா, இந்த தோட்டத்தில் கற்றுக்கிட்ட விஷயம், புரிஞ்ச விஷயம். லைஃப் நம்மளுக்கு நிறைய க்ளூ கொடுக்கும். நான் ஒரு சில புக்ஸில் படிச்சிருக்கேன். நம்ம தமிழ்லேயும் சொல்லுவாங்க, கடவுள் நேரில் வர மாட்டார், ஹெல்ப் பண்ணணுன்னா நேரில் வர மாட்டார், மனுஷங்க ரூபத்தில் இல்லை மற்ற ரூபத்தில் வருவார். அந்த மாதிரி லைஃப்பில் நிறைய சமிக்கைகள் கொடுப்பாங்க, சிக்னல்ஸ் நிறைய கொடுப்பாங்க. சுற்றி இருக்கிறத கவனிச்சிங்கன்னா அதை நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். என்னடா போய் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயமா? இல்லை, மேபி நாளைக்கு உங்களுக்கு இப்படி ஒன்று நடக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த விஷயம் ஞாபகம் இருந்தால் அந்த தோட்டத்துக்காரங்க மாதிரி நீட்டாக காமாக ஹேண்டில் பண்ணிட்டு இப்போ அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. வை? பிகாஸ் தே ஹாவ் ப்ரையாரிட்டி, தே ஹாவ் நெக்ஸ்ட் ஒர்க், தே ஹாவ் செப்பரேட் லைஃப். ஓகே, மாடு கடிச்சிருச்சு, எஸ், தட் இஸ் a 1%, நாட் யுவர் 100% ஆஃப் யுவர் லைஃப். நம்மளுக்கு நாளைக்கு இப்படி நடக்கிறப்போ, ஒருவேளை கடவுள் புண்ணியத்தில் இந்த விஷயம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நம்ம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குவோம். இல்லை, அந்த நேரத்தில் எனக்கு இது ஞாபகம் வரலைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் நினச்சி பாருங்கள். கத்திருப்பேன், அப்படி வளர்த்தேன் தெரியுமா, இப்படி வளர்த்தேன் தெரியுமா, உன் மாடு கடிச்சிருச்சு, ரைட்? அதனால என்ன யூஸ்? வம்புக்கு ஆப்போசிட்டில் அவரும் சண்டைக்கு வந்திருப்பார். ஒரு அரை மணி நேரம் கான்வர்சேஷன் போயிருக்கோம், அரை மணி நேரம் பொழப்பு போயிருக்கோம். அதை 10 பேர்த்திட்ட சொல்லி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு. that is what I am saying. If something happen unplannedly or something makes damage in your plan, don't worry about it, move on, just forget them and move on. Have a great day. 10,000 ஸ்டெப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி நாளில் நான் நிறைய கற்றுருக்கேன் அப்படிங்கிற நம்புகிறேன். நிறைய ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட, ஒரு சில விஷயங்களை பார்க்குற பார்வையும் மாறுது, கற்றுக்கிற விதமும் மாறுது அப்படிங்கிற சந்தோஷத்தோட தலைவர் வந்துட்டார், எட்டி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சுப்போம். ஹாவ் அ கிரேட் டே.